எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே வாசனையான சாம்பிராணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாமிக்கு வச்சுட்டு தூக்கி எறிகிற பூக்களையோ அல்லது நம்ம தலையில் வச்சுட்டு தூக்கி எறிகிற பூக்களையோ தூக்கி எறியாமல் அதை பத்திரமா எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நிறையா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த பூக்கள் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம், கிராம்பு, பட்டை, கிராம், ஏலக்காய், பிரெஞ்சு இலை, கட்டி சாம்பிராணி, பச்சை கற்பூரம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தசங்கம். ஸோ மார்க்கெட் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது தசங்கம். இந்த தசங்கத்துக்கூடயே பார்த்தீங்கன்னா இந்த கோன் ஷேப் கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம சாம்பிராணி செய்கிறோம் இல்லையா, அதை சேஃபாக கொண்டு வரதுக்காக இந்த கோன் ஷேப் கொடுப்பாங்க. அடுத்ததாக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நெய். ஸோ எந்த நெய்யாக இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைச்சி பவுட்ராக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நெய் தான் சேர்க்க போகிறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ எல்லா மாவுமே இதில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நெய் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரோஸ் வாட்டர் தேவையில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி புட்டுலாம் பிடிச்சிங்கன்னா எப்படி அந்த ஷேப்க்கு வருமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ அந்த கோன் ஷேப் இருக்குல்ல, அதில் இந்த சாம்பிராணி பவுடரை நம்ம உள்ளே நல்லா திணிச்சு வைக்கணும். ஸோ நல்லா டைட்டாக உள்ளே போகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் தட்டி விட்டுறலாம். ஸோ விட்டால் இந்த மாதிரி ஷேஃப்க்கு வருது. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேஃப் எனக்கு சரியாக வரலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிரஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோன் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷேஃபை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு சாம்பிராணியை அதை உள்ளே நல்லா திணிச்சு விட்டுட்டு தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பின் சைட்லேருந்து அதை புஷ் பண்ணுறோம். ஸோ புஷ் பண்ணும்போது நமக்கு அழகான ஷேஃபில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி கிடைக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அழகான சாம்பிராணிகள் இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இயற்கையான முறையில் சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தோம். ஸோ இது ரொம்ப வாசனையாலாம் இருக்காதுங்க. ஸோ இயற்கையான பொருட்களில் செஞ்சுருக்கனால மைல்டு ஸ்மெல்லிங்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமான ஸ்மெல்லிங் வேணும், வாசனையாக வேணும் அப்படின்னா ஜவ்வாது இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.